அம்மா காவியா, பாட்டியோட செயினை காணுமா? நீ எங்கேயாவது பாத்தியா? நோ நோ, நான் பார்க்கலையே. இப்படி வாய் வார்த்தையா சொன்னாலாம் பத்தாது. யாராவது ஒருத்தர் அவங்கள செக் பண்ணுங்க. பார்த்தல எப்படி பேய் மொழி முழிக்கிறான்னு. அம்மா தர்ஷினி, நீ போய் அந்த நர்ஸை செக் பண்ணுமா. போமா போமான்றல்ல, போ. தர்ஷினி ஒரு நிமிஷம், நானே செக் பண்றேன். ஏய் எந்திரி. எந்திரின்னு சொல்றேன்ல, எந்திரி. சாவி கொத்து மட்டும்தான் மாமா இருக்கு, வேற எதுவும் கிடைக்கல. நல்லா செக் பண்ணிட்டேன் மாமா. அவகிட்ட சாவி கொத்தும் செல்போன் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. தேவையில்லாம அந்த பொண்ணு மேல எல்லாரும் பழிய போட்டுட்டோம். தேவையில்லாம என் மேல பழிய போட்டீங்கல்ல. சரி சரி, முதல்ல தேடி பாப்போம். இங்க எங்கேயாவது தான் செயின் இருக்கும், தேடினா கிடைச்சிடும். வாங்க. சரிம்மா, தேடுங்க. தேடி பாப்போம். தேடி பார்க்கலாம். வாங்க. பேசாம மாமாவை கொஞ்சம் வம்பு இழுக்கலாமா? ஹாய் அங்கிள். என்ன என்ன ஒரு ஹாய் சொன்னா எதுக்கு இப்படி சுடு தண்ணிய கால்ல ஊத்திக்கிட்ட மாதிரி சொல்றீங்க? ஏய், இந்த வம்புக்கு இருக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். தாத்தா, அங்க பாத்தீங்களா? அந்த காவியாவும் பத்மநாபன் சாரும் ஏதோ பேசிக்கிறாங்க. அவங்க என்னப்பா பேச போறாங்க? அவங்க கண்டிப்பா ஏதோ சீக்ரெட் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் தாத்தா. அங்கிள் கோச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன ஹெல்ப் சொல்லு. ஹெல்ப் வேணும்னு கேட்டா என்னன்னு சிரிச்ச முகத்தோட கேட்கணும். இப்படி கடுகடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா எப்படி கேட்க தோணும்? எனக்கு ஒரு சின்ன டென்ஷன், அதான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேன். நீ டென்ஷனா இருந்தா எனக்கு என்ன? என்ன ஹெல்ப் அத சொல்லு. உங்ககிட்ட சிகரெட் இருக்கா? ஐயோ, இதுக்கு இவன் என்ன கதை கட்ட போறானோ? ஏன் அங்கிள், காலையில காஃபிக்கு பதிலா ஒரு கிளாஸ் கோவத்தை குடிப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் கடுகடுனே இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க முகத்துக்கு நீங்க சிரிச்சீங்கன்னா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? அத ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஓகே ஓகே, லீவ் இட் அங்கிள். நான் வேற டாபிக்க மாத்தி வேற ஏதோ பேசிட்டு இருக்கேன். சரி சரி, உங்ககிட்ட சிகரெட்ஸ் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இந்த மாதிரி கேக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன அங்கிள், ஒரு சிகரெட் கேட்டதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? சரி விடுங்க, புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்தலான்னு பார்த்தேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஆத்தல. கிளம்புங்க கிளம்புங்க. தாத்தா, நம்ம பத்மநாபன் சார் அந்த காவியா கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறத பார்த்தா இவங்களுக்குள்ள ஏதோ கூட்டு களவாணித்தனம் இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, உங்களுக்கு என்ன புரியுது? எனக்கு எதுக்கு மாமா, நீயே சொல்லிடுப்பா. ஒருவேளை பத்மநாபன் சார் தான் இந்த காவியாவை செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாரோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு.
இந்த மாதிரி கோல்மால் பண்ற ஆள் தானே உங்க பையன். பிளான் போட்டு கூட்டிகிட்டு வந்தது நானு, நீ பத்து வகை காட்டுற. புரியுதுப்பா, புரியுது. நான் எதுக்கும் பத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. தாத்தா கொஞ்சம் கவனமா இருங்க. சரிப்பா. ஐயோ, நல்ல வேளை எனக்கு தலையில முடி இல்ல. முடி மட்டும் இருந்தது, இப்ப நடந்த கூத்துக்கு முடிய பிச்சு வீசிருப்பேன். அம்மா, இங்க வாமா. வாமா, அப்படியே கதவை சாத்தி தாப்பா போட்டு வா. வா. நீ வந்தது யாரும் பாக்கல? நோ மேடம், யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன். சரி, உட்காரு. பொம்மி. என்ன மேடம் திடீர்னு பொம்மின்னு கூப்பிடுறீங்க? ஐ எம் சாரி. காவ்யா. காவ்யா, நான் நேத்திக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்ல, நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் மேடம்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, ஞாபகம் இருக்கா? யாயா? இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஓ ப்ளீஸ் சொல்லுங்க மேடம், நான் எதுவா இருந்தாலும் செய்றேன். இன்னைக்கு நான் உனக்கு வைக்க போறது முதல் டெஸ்ட். இதுல மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறிடும். நீ ஆசைப்பட்ட மாதிரி கனடாக்கு போகலாம், அங்க ஒர்க் பண்ணலாம், டாலர்ஸ்ல சம்பளம் வாங்கலாம், வசதியான வாழ்க்கை வாழலாம். ஓ சூப்பர் மேடம், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்க்யூ சோ மச் மேடம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம், பண்ணிடலாம். சொல்றேன். இங்க இருந்து நாம இப்போ நேரா ஒரு முக்கியமான மினிஸ்டர் வீட்டுக்கு போக போறோம். எதுக்கு மேடம்? அங்க போய் யாருக்காவது ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? ட்ரீட்மெண்டா? ஆனா இது கொஞ்சம் வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட். அங்க போகும்போது நீ இப்படி காவியா மாதிரி வரக்கூடாது, பொம்மி மாதிரி கெட்டப்ப மாத்திக்கிட்டு வரணும். வாட்? என்ன சொல்றீங்க மேடம்? அன்னைக்கு சித்தார்த்த கிண்டல் பண்றதுக்காக நீ பொம்மி மாதிரி வேஷம் போட்டல, இன்னைக்கு அதே கெட்டப்ப நீ ஏன் கூட வந்து அந்த மினிஸ்டரை மீட் பண்ணி, இனிமே அஞ்சலி ஸ்வீட் சார்பா என்னால உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு சப்ளை பண்ண முடியாது, அதனால கவர்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு சம்மதம் சொல்லி பொம்மி மாதிரி NOCல கையெழுத்து போட்டு கொடுக்கணும். புரிஞ்சுதா? அஞ்சலி ஸ்வீட்ஸ் உங்களோட ஷாப் தானே? அந்த கவர்மெண்ட் ஆர்டர் தொடர்ந்து வந்தா உங்களுக்கு ப்ராஃபிட் தானே? அப்புறம் ஏன் மேடம் அதை கேன்சல் பண்ண சொல்றீங்க? இங்க பாரு, உனக்கு தேவையான விஷயங்களை நீ கேட்டு வாங்கிக்க, எனக்கு தேவையான விஷயங்களை நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அதை விட்டுட்டு குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்காத, அது எனக்கு பிடிக்காது. சாரி மேடம், ஆஃப் கோர்ஸ் தட்ஸ் none of my business. நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரி, முதல்ல போய் அந்த பொம்மியோட புடவையை எடுத்து வச்சுக்க. என்னாச்சு காவியா? அந்த கருப்பு பாவாடையில வந்தாலே அவதான் பொம்மியா? ஆமா, அவளேதான். She is atrocious. I can't tolerate. என்ன திடீர்னு மடக்கி பயங்கரமா அடிச்சிட்டா. என்னால முடியவே இல்ல. திடீர்னு எங்க இருந்தோ வந்து என் கை கால் எல்லாம் அப்படியே டை பண்ணிட்டு ஐயோ என்ன லாக் பண்ணிட்டா. என்னால எதுவுமே பண்ண முடியல. தமன்னா என் போனை கொடுங்க. எதுக்கு? இம்மீடியட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணணும். கொடுங்க. என்னமா நீ? எதுக்கு போய் போலீஸ் எல்லாம்? இதுக்கு போய் யாராவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? விடுமா, அந்த பொம்மி என்ன நம்ம கையில சிக்காமலையா போயிடுவா? அவ சிக்கிறாளோ இல்லையோ, அவ இருக்கிற இடத்த தேடி போய் அவளை கேட்ச் பண்ணி அவளை நான் காலி பண்ண போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அவ உங்களுக்கு மட்டும் எனிமி இல்ல, எனக்கும் எனிமி தான். என்ன யாரும் இப்படியெல்லாம் பண்ணதே இல்ல. இவ என் மேல கைய வச்சதுனால இவளை நான் ரிவெஞ்ச் பண்ணியே தீரணும். எனக்கு
இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி சரி விடு, கையில சிக்காமலியா போயிடுவா. அவளை மொத்தமா காலி பண்ணிடலாமா? அம்மா என்னம்மா அதெல்லாம்? ஏய் என்னடா, ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். சரிம்மா. காலி பண்ணிடுவோன்னு சொன்னா மொத்தமா காலி பண்ணிடுவோன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்ல. இங்க பாரு காவியா, நாம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போனா தேவையில்லாத சந்தேகம் வரும். அதனால ஒண்ணு பண்ண, நீ முன்னாடி போயிடு, நாங்க பின்னாடி வரோம். அப்புறம் இங்க நடந்த விஷயத்த வீட்ல எதுவும் காமிச்சுக்க வேண்டாம். சரி நீ வீட்டுக்கு கிளம்ப. சரி ஓகே, I'll make move. அத்தை, இந்த விஷயம் எப்படி இந்த பொம்மைக்கு போகுது? அவ எப்படி இவ்ளோ தூரம் பண்ணா? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அத்தை. இப்ப அது கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்ல தமன்னா. நாம நினைச்ச மாதிரியே நம்ம எல்லா விஷயத்திலயும் அந்த பொம்மை தலையிட ஆரம்பிச்சிட்டா. இனிமே அவளை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. காவியா இருக்கிறத பயன்படுத்தி உடனே அந்த பொம்மை கதைய முடிச்சே ஆகணும். இதுதான் நம்மளோட அடுத்த வேலையா இருக்கணும். மா, நீங்க சொன்னது கரெக்ட் தான்மா. அதுக்கான மொத்த வேலையையும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. தாத்தா தாத்தா, என்னடா இப்ப என்னடா ஆச்சு? இங்க பாருங்க தாத்தா, நானும் எவ்வளவோ பொறுத்து போயிட்டேன். இப்போ வரைக்கும் எத்தனையோ முறை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த காவியாவை இங்க இருக்க வைக்க தான் பாக்குறீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல தாத்தா. இவ இங்க இருந்து கவனிச்சுக்கிறதுனால தான் உனக்கு இப்ப நல்லா குணமாயிட்டு வருதுடா. அப்புறம் எதுக்குடா இப்படி கோச்சுக்கிற? சும்மாவே கோவப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பைத்தியக்காரன் இல்ல தாத்தா. எப்ப பார்த்தாலும் இவங்க பொம்மையை தப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இருக்க யாராவது பொம்மையை பத்தி பேசினா பரவாயில்ல, ஆனா சம்பந்தமே இல்லாம இவங்க எதுக்கு பொம்மையை பத்தி பேசணும்? எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் தாத்தா. எனக்கு என்ன பாத்துக்கு தெரியும். முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க தாத்தா. இப்ப நீங்க கிளம்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சரி, அவசரப்படாதப்பா. இத நான் ஒன்னும் அவசரத்துல சொல்லல. நான் 2-3 நாளாவே யோசிச்சுட்டு இருக்க விஷயம் தான். தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் எனக்கு வேண்டாம். அவங்க போட்டும். அவங்க வீட்டை விட்டு உடனடியே கிளம்பணும். இல்லனா நானே அவங்க திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டியதா இருக்கும். ஏய், உங்களுக்கு அந்த சிரமமே வேண்டாம். நானே வீட்டை விட்டு போறேன். அம்மா காவியா, காவியா நீ சித்தார்த், என்னடா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு தாத்தா. ஏய் சித்தார்த், தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லுப்பா. அம்மாடி காவியா, அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டான். அம்மா, நான் சொல்றத நீயாவது கேளமா. தாத்தா, நானும் உப்பு போட்டுதான் சாப்பிடுறேன் தாத்தா. எனக்கு ரோஷம் மானம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சரிதாம்மா. நான் என்ன என்னாச்சுமா? காவியா இங்க இருக்க மாட்டேன்னு கிளம்புறா. ஏன் காவியா, என்னாச்சு? சித்தார்த் இனிமே இவளை இங்க இருக்க வேண்டான்னு சொல்லிட்டாமா. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் உடம்பு தேறி வந்துச்சு. இத புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா பண்றியேடா. இத்தனை நாளா நான் எதுவுமே புரிஞ்சுக்காம கிறுக்குத்தனமா இருந்ததெல்லாம் போதும் பாட்டி. முதல்ல அவங்க இங்க இருந்து போக சொல்லுங்க. நாங்க ஒண்ணும் வேண்டி விரும்பி எல்லாம் இங்க நிக்கல. ஆல்ரெடி I've started. அம்மா காவியா, நான் கேளுமா காவியா. சித்தார்த், நீ என் கூட கொஞ்சம் வாப்பா. நான் கொஞ்சம் பேசணும். காவியா நீயும் வாமா. சார், சித்தார்த் வாடா சொன்ன. எங்கேயும் போக கூடாது சார், இங்கே இருங்க. சார், இங்கே தான் பேசுறோம். பொம்மைய வர வைக்கிறதுக்காக போன் பண்ணி பேச போறோம். நீங்க வேணா ஒரு ஆபீசருக்கு கூட வேணா அனுப்பி வைங்க. சரி, நீங்க போய் பேசிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வாமா வாடா.
வாங்க மேல போய் பேசுவோம். என்னங்க ஆச்சு? காவியாவ பொம்மையா நடிக்க வைக்கலான்னு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். என்ன நம்ம அஸ்திரத்தையே இவர் கையில் எடுக்கிறாரு? இதுவும் நல்ல ஐடியா தாங்க. அப்படியே பண்ணிடலாம். சரி வாங்க, நாமும் மேல போய் என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். சரி போங்க போங்க போ. அம்மா காவியா, ஏணி போட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. நானும் மனவும் முதல்ல இறங்குறோம். நீ அதை பார்த்து கீழே இறங்கி வந்துரு, சரியா? டேய் இறங்கடா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. ஐயோ, அப்படி பயந்தா வேலைக்கு ஆகாதுமா. நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, நீங்க புடிச்சுக்கிறீங்களா? நாங்க புடிச்சுக்கிறோம். நீ இறங்க இறங்க இறங்க. கை பிடிச்சுக்கோ காவியா. பாத்து இறங்கு. வா வா. ஐயோ, என்னாச்சு? சாரி சாரி சாரி. ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சுமா சாவித்ரி? எனக்கு ஒண்ணும் ஆகலமா. எனக்கு ஒண்ணு ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீ முதல்ல இறங்கு. வா. கீழே வாமா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? செவுத்துக்கு அந்த பக்கமா நீ போகணும். ஐயோ, எப்படி செவத்துக்கு அந்த பக்கம் போறது? டேய் மனோ, நீ புனிடா. வாங்க ஏறுங்க. கால் வச்சு ஏறு. அம்மா, அப்படியே சுத்தி வந்து வாசல் வழியா வந்துருங்க. அம்மா பொம்மி, எனக்கு பார்சல் கொடுக்கற மாதிரியே இங்க வந்திருக்கிற அத்தனை ஆபீசர்ஸ்க்கும் ஒரு பார்சல் கொடுத்துருப்பான். உன் கையால செஞ்ச அதிரசம் சுட சுட வேணும், சரியா? சொதப்ப போறா. அத்த, இவ எப்படி அதிரசம் செய்வா? டேய், இந்த காவியாவுக்கு அதிரசம் செய்ய தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. மான கப்பல் ஏற போகுது. அசிங்கம் ஆயிடுமே. இந்த ஆபீசர் வேற அதிரசம் அதிரசம் உயிரை எடுக்கிறாரு. பாட்டி, அவளுக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாது. அதானே. சரி, நான் போய் என் பேத்தி கூட இருந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடுக்கறேன். நீங்க போறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆனா ஒண்ணு சார், அதிரசம் பொம்மி செய்யற அதே பக்குவத்துல இருக்கணும், சரியா?
அதெல்லாம் தாராளமா பக்குவமா பண்ணிடலாம், கவலைப்படாத. ஓகே சார். வா பொம்மி, போலாம். தாத்தா, இப்ப நான் அதிரசம் நல்லா பண்ணா மத்தவங்க எல்லாருக்கும் நான் பொம்மி தான்னு தெரிஞ்சிரும். ஒருவேளை நல்லா பண்ணலன்னா இந்த ஆபீசர் கோச்சுப்பாரு. இப்ப என்ன தாத்தா பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, எல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படாத. தாத்தா, இது காவியான்னு பாட்டி சொல்றாங்களே, அப்படியா? அட ஆமாமா, டக்குன்னு அவசரத்துக்கு காவியாக்கு வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்தாச்சு. அப்படின்னா அதிரசம் செய்யறதுக்கு காவியாக்கு சொல்லி கொடுக்கணுமே. இங்க பாரு, உனக்கு பக்குவமா நான் சொல்லி கொடுக்கறேன். இதுக்கு பேரு தான் திருநெல்வேலிக்கே அல்வாங்கிறது. என்னப்பா சொல்றீங்க? அरे பொம்மி மாதிரி வேஷம் போட்ட உடனே தானா அதிரசம் செஞ்சிருவாங்கிற நம்பிக்கை தான். சரி, நீ வேணா சொல்லி கொடு, நானும் எப்படின்னு பாக்குறேன். அப்போ பந்தயத்துல நீதான தோத்தேன்னு அர்த்தம், ஒத்துக்கிறியா? தாத்தா, நீங்க தப்பு பண்றீங்க. என்ன, நான் தப்பு பண்றேனா? கரெக்டா தான் பேசுறீங்க, ஆனா கணக்குல கோட்டை விட்டுட்டீங்க. நம்ம பந்தயம் போட்ட நாள்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் கணக்கு போட்டு பாருங்க. எனக்கு முழுசா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்கு. என்ன சிரிக்கிறீங்க? நான் கணக்கெல்லாம் கரெக்டா தான் சொல்றேன். கணக்கெல்லாம் கரெக்ட் தான்மா, ஆனா சித்தார்த் பத்தின விஷயங்கள்ல நீ தப்பு கணக்கு போட்டிய, அதத்தான் சொல்றேன். இத்தனை நாள் மாறாத என் பேரன் பாக்கி இருக்கிற இந்த 1.5 நாள்லயா மாறிட போறான்? அவரு மாறுவாரு. அவரு மாறுறத உங்க கண்ணு முன்னாடி நான் நிரூபிச்சு காட்டுறேன். இதுல நிரூபிக்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலமா. ஒருவேளை காவியாவான உன்ன அவன் லவ் பண்ணி இருந்தா, நீ மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன்னு உன்ன அவன் வீட்டை விட்டு துரத்திருக்க மாட்டான். நீ கிளம்புறேன்னு புறப்பட்டப்போ எதையாவது சொல்லி உன்னை போக விடாம தடுத்திருப்பான். நீங்க இருந்து உடனடியா போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்க மாட்டான். சித்தார்த் அப்படி பிடிவாதமா நின்னத நான் என் கண்ணால பாத்துட்டேமா. அவன் மனசுல பொம்மி மட்டும்தாமா இருக்கா. அது அத்தனையும் போய் தாத்தா. அவரு மனசுல வேற ஒரு கணக்கு இருக்கு. காவியா மேல ஒரு கண் இருக்குங்கறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். அதுக்கு 1.5 நாள் இல்லமா, இன்னும் 1 வருஷம் கூட நான் டைம் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா என்னோட நோக்கம் என்னன்னா, இதுல நான் ஜெயிக்கணும் நீ தோக்கணுங்கிறது இல்லம்மா. நீங்க 2 பேரும் ஜெயிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறது தாமா என்னோட ஆசை. இல்ல தாத்தா, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. கண்டிப்பா அவரு காவியாவா வந்திருக்கிற என்கிட்ட சரண்டர் ஆகத்தான் போறாரு. அத பார்த்ததுக்கு அப்புறமாவது உங்க பேரனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவரு பேரு மட்டும்தான் சித்தார்த், ஆனா மனசுக்குள்ள கண்ணன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அதையும் பாத்துடலாமா? நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் அதுக்கான முயற்சியை நீ பண்ணிக்க. என் பேரை அசர மாட்டான். அதையும் பாத்துறேன். நீ என்ன முயற்சி பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது பொம்மி. அவன் என் பேரன். காது கேக்குதா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? நான் மட்டும் பிடிக்காம விட்டுருந்தா உன் மண்டை 2 ஆயிருக்கும். தேங்க்ஸ் ஆமா, தேங்க்ஸ். யாருக்கு வேணும் உன் தேங்க்ஸ்? நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்க, அப்புறம் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. என்ன இது? என்ன பண்ணாலும் அசர மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே புரியலையே.
எனக்கு என்னமோ இதுவும் நடிப்பு மாதிரி தான் தெரியுது. இவ்ளோ அழகான பொண்ண கையில ஏந்தியும் பேசாம போறீங்கன்னா நம்ப முடியலையே. பாத்துக்கிறேன். உங்க உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மையான சித்தார்த்த நான் வெளியே கொண்டு வரேன். என்ன இது? இவ அசால்ட்டா போறத பார்த்தா வேணும்னு விழுந்த மாதிரியே தான் இருக்கு. இவளோட நடவடிக்கையே சரியில்லையே. தாத்தா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இவளை வீட்டை விட்டு அனுப்புனாதான் நமக்கு நிம்மதி. அப்பதான் பொம்மி கூட சேர முடியும். உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்பதான் செக் பண்ணேன். எல்லாமே ஓகே. எவ்ரிதிங் இஸ் நார்மல். நான் டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே சார், கொரியர். காவியா மேடம் இருக்கீங்களா? இந்த அட்ரஸுக்கு ஏன் பேர்ல பார்சல் வருது? ஒன்னும் புரியலையே. ஏங்க, உங்க பேர் தானே சொல்றாங்க, போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. யா. காவியா, இது யார் அனுப்பியிருக்காங்க? நர்சுடையில் வரும் தேவதை நீ, காதல் காயப்பட்ட என் இதயத்தை மருந்து போட நீ வருவாயா? உன் பதிலை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும். நானும் தம்மனாவும் எதிர்ச்சி அங்க நின்று பேசிட்டு இருக்கும் போது மாமா அத்தை மனசை விட்டு சாமி கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை ரொம்ப பாவம். பொம்மியாலதான் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஏன் பொம்மி மனசு இறங்க மாட்டேங்கிறா? அவ மனசுல மாற்றத்தை கொண்டு வான்னு சாமி கிட்ட ரொம்ப மனசு நொந்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. பூஜை ரூம்ல இருந்து வெளியில வரும்போது கூட பொம்மி இப்படி துரோகம் பண்ணிட்டாளேன்னு புலம்பிக்கிட்டே போனாங்க. அப்படி போகும்போது என் கண்ணு முன்னாலே என்னைக்காவது ஒரு நாள் நான் பொம்மையை பத்தி சொல்லும் போது யாராவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. இப்ப என்னாச்சு? எல்லாரையும் தரையில போட்டு கால்ல மிதிக்கிறா. எனக்கு தெரியும் அவ எப்பேற்பட்ட துரோகின்னு. அதனாலதான் அவகிட்ட உஷாராருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்பாம இப்ப ஐயோ அம்மா வலிக்குதுன்னா யார் பொறுப்பு? இந்த பாரடா பத்து, இதெல்லாம் பேச வேண்டிய நேரமாடா இது? இல்லப்பா, நான் மனசு நொந்து போய் தான் பேசுறேன். பொம்மி, இப்படி எல்லாரும் உன்னை பத்தி பேசுற மாதிரி ஆயிடுச்சு பொம்மி. நான் என்ன பண்றது பொம்மி? நான் எப்படி இது எல்லாத்தையும் சரி பண்ண போறேன்னு தெரியல. டாக்டர், அஞ்சலிக்கு என்ன? சீஃப் டாக்டர் உங்களுக்கு டீடைலா சொல்லுவாங்க. சரி டாக்டர், அவ இப்படி இருக்காரு. மேடத்தோட தலை இடுப்பு பகுதிகளில் பலமா அடிபட்டிருக்கு. அதனால ஒரு மைனர் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும்.
சர்ஜரி பண்ணா அவங்க நடமாடுற அளவுக்கு சரியாயிடுவாங்களா? வயசாயிடுச்சு இல்லையா, உடனடியா சரியாக மாட்டாங்க. ஃபுட், மெடிடேஷன், பிசியோதெரபி இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்க நடக்கிற அளவுக்கான பிராக்டிஸ கொண்டு வர முடியும். என்ன பத்தி கவலைப்பட்டு உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. எல்லாம் சரியாயிடும் பாட்டி. நீங்க கவலைப்படாம இருங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. அன்னலட்சுமி உன்னை விட்டுட்டு போன மாதிரி நானும் உன்னை விட்டுட்டு போயிடுவேணும்னு பயமா இருக்கு பாட்டி. உன்னை குழந்தை மாதிரி பாத்துக்க கூடவே ஒரு ஆள் இருக்கணும்பா. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுது ஆகல இதெல்லாம் பிரச்சனை இல்ல. எனக்கு பொம்மி மூலமா சில விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு. எப்படியாவது அவகிட்ட பேசி கொஞ்சம் வர வைக்க ஏற்பாடு பண்ணுப்பா. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பொம்மி இங்க வந்தே ஆகணும். சரி சரி, நான் வேணா போன் பண்ணி வர வைக்கிறேன். நீ நார்மலா இரு, நீ ரெஸ்ட் எடு. கொஞ்சம் வெளியே வாங்க. அந்த கிழவிய பாத்தியா? விடற நிமிஷம் வரைக்கும் பொம்மைய கண்டபடி திட்டிட்டு இருந்துச்சு. அத நம்பி நானும் அது இதுன்னு சொல்லி எல்லாரையும் ஏத்தி விட்டா அந்த கிழவி இங்க படுத்துக்கிட்டு பொம்மைய பாக்கணும் பொம்மைய பாக்கணும்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அத்த, ஒருவேளை பொம்மைய திட்டுறதுக்காக கூட இருக்கலாம்ல அத்த. அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடாத தமன்னா. இவங்கெல்லாம் பொம்மைய பாக்குற வரைக்கும் தான் திட்டுவாங்க. ஆனா நேர்ல பாத்துட்டாங்கன்னா அப்படியே வெயில்ல வச்ச வெண்ணையா அப்படியே உருகி ஓடிடுவாங்க. தெரியும்ல? என்ன மனோ சொல்ற? வேற என்னத்த சொல்றது? இப்போ அவ வருவாளா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல இல்ல, அந்த நேரத்துல போன் கட்டான ஒரு ரீசனை வச்சு அது இதுன்னு நம்ம பேசிட்டோம். ஆனா அவன் நிச்சயமா வந்துருவாளோன்னு பயமா இருக்கத்த. யூர் ரைட் தமன்னா. எனக்கும் அதேதான் தோணுது. மா, ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, சித்தார்த்துக்கு அடிபட்டப்பவே வராத பொம்மி இப்ப எப்படி? மனோ, அவ கோவமே சித்தார்த் மேலதான். அவன் பொய் சொல்லிட்டான். அவனுக்காக மத்தவங்களும் சேர்ந்து ஏமாத்தி பொய் சொல்லிட்டாங்க தானே அவ வீட்டை விட்டு போனா. அப்படி இருக்கும்போது சித்தார்த்துக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி வருவா? ஆனா இப்ப அப்படி இல்ல. பெருசு உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருக்கு, கூப்பிடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவா. அப்படி வந்து பாட்டி வேற சாக கிடக்குது. அவ கைய புடிச்சு சத்தியம் கித்தியம் வாங்கி தொலைச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்குவா. அதனால பொம்மி இங்க வரக்கூடாது, பாட்டிய பார்க்க கூடாது. அவ வராம நாம தடுக்கணும். என்னம்மா சொல்றீங்க? ஆமா, பொம்மி இப்போ இங்க வராம இருந்தாதான் பாட்டியோட மொத்த கோபமும் பொம்மி மேல திரும்பும். பாட்டி கோவப்பட்டாதான் வீட்டுல இருக்கிற மொத்த பேரோட கோவம் அவ பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சித்தார்த்தை நினைச்சா கூட அவளை மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஆமா அத்த, சூப்பர் அத்த. இதுதான் கணக்குங்கிறது. மனோ, பொம்மையை எப்படியாவது இங்க வர விடாம தடுத்துரு. மா, இப்ப என்ன, பொம்மை இங்க வர்றத தடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா மனு, நம்ம ஆளுங்களையோ இல்ல அங்க இருக்கிற ஆளுங்களையோ வச்சு முதல்ல அந்த பொம்மைய தூக்கிடு. அவளை பிளாக் பண்ணி இங்க வரவிடாம தடுத்துரு. நான் சொல்ற வரைக்கும் பொம்மை இந்த பக்கமே வரக்கூடாது. அதே மாதிரி அப்படியே மாட்டிக்கிட்டா கூட நம்ம பேரு வெளியே வந்துடக்கூடாது, அதானே? பக்கவா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ கிளம்பு. சரிம்மா, வரேன் தமன்னா. ஏய், என்னடி என்ன யோசனை பண்ணிட்டு நிக்கிற? முதல்ல அங்க கிளம்புற வழிய பாரு. இல்லம்மா, அங்க நான் காவியாவா இருக்கும்போது பாட்டி பொம்மைய பத்தி பேசுறதெல்லாம் நான் பாப்பேன். அவங்க அந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குமா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப யோசிச்சு என்னடி பண்ண முடியும்? இத பாரு, நீ அங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாய்க்கு தீனி போடுற மாதிரி எதையாவது பண்ணிட்டு வந்து நிக்காத.
அந்த வீட்டுக்கு மருமகளா பாட்டிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும், புரியுதா? என்னமா நீ? ஷோ, என்னடி உன் பிரச்சனை? இங்க பாருமா, நான் பாட்டிக்காக மட்டும்தான் அங்க போறேன். சும்மா தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு என்ன கடுப்பேத்தாத. பொடி போக்கத்தவளை. கொஞ்ச நாள் கழிச்சு நானா இப்படி நடந்துகிட்டேன்? ஏமா, நீயாவது எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாதான்னு கதற போற. பெரியம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன என்னடி பண்ண சொல்ற? என்ன டென்ஷன் ஆக்குறதுக்குனே கூட ஒருத்தி இருக்காளே, வேற என்ன பண்றது? என்னால யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் போறேன். இங்க பாருமா, நான் மறுபடியும் சொல்றேன்மா, நான் பாட்டிக்காக மட்டும்தான் அங்க போறேன். நல்லா புரிஞ்சுக்கோ. வீம்பு பிடிச்ச கழுத. மல்லிகா, நீ போய் படிக்கிற வழியை பாரு. சரி. சார், சிஸ்டர், டாக்டர் ஆபரேஷனுக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட், பிபி, சுகருக்கான டெஸ்ட் எல்லாம் எடுக்க கூட்டிட்டு போகணும். ஆனா அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். என்னாச்சு மாமா? பொம்மியோட பிடிவாதத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. சிஸ்டர், நீங்க எத்தனையோ பேஷண்ட பாத்திருப்பீங்க, ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே தீரணும்னா வேற என்ன பண்ண முடியும்? நீங்க அது இதுன்னு சொல்லி ஏதாவது ஏமாத்தி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிங்க சிஸ்டர். சாரி மேடம், இப்ப இருக்க சூழ்நிலையில அவங்கள ஃபோர்ஸ் பண்ணா ரிஸ்க் ஆயிடும்.